ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் விசுவாச குறைவு இருக்குன்னு ஆண்டவர் என் ஆவியில் காண்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சிலருக்கு ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறீங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்னைக்கு சீசர்கள் லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அப்போஸ்தலர்கள், இந்த அப்போஸ்தலர்கள்னால் யார்? இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய சீசர்களை 12 சீசர்களை வரவழைத்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த சீசர்களுக்கு தம்மிடத்தில் வரவழைத்த 12 சீசர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று என்ன செய்தாராம்? பேர் வைத்தாராம். அப்படின்னா இந்த அப்போஸ்தலர்கள் தான் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். அப்படின்னா ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை எங்கள் விசுவாசம் என்று சொல்லுகிறார். விசுவாசம் எங்களுக்கு வேணும்னு சொல்லலை, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் விசுவாசத்தில் வளரணும், விசுவாசத்தில் பெருகணும், இந்த கேள்வியை கேட்குறாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல மகிமையை பார்க்கணுமா, அற்புதத்தை பார்க்கணுமா, அற்புதம் நடக்க வேண்டுமா? அற்புதம் நடக்கணும்னா உங்களுக்குள்ள விசுவாசத்தில் வளரணும், விசுவாசத்தில் பெருகணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் வளருவதற்கு, பெருகுவதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு 3 படிகள் இருக்கிறது. அந்த 3 படிகளை நீங்கள் செஞ்சால் தான் விசுவாசத்தில் வளர முடியும், விசுவாசத்தில் பெருக முடியும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் சொன்னார்கள், கர்த்தரிடத்தில் ஜெபித்தார்கள். அவனால் ஜெபத்தினால் விசுவாசம் பெருகும் என்பதை விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி நல்லா ஜெபம் பண்ணணும். சில காரியம் நடக்கலனாலும் சரி, சில காரியங்கள் தாமதித்தாலும் சரி, ஜெபத்தை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஜெபந்தான் விசுவாசத்தை என்ன செய்யப்படும்? பெருக பண்ணும் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கேள்வியினால தான் விசுவாசம் என்ன செய்யும்? வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால விசுவாசம் பெருகும். இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். ஆலயத்துக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இன்றைக்கி அநேகர் என்ன செய்யணும்? வேதத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள், ஆனால் வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், இந்த 66 புத்தகத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும்? வாசித்து முடிக்க வேண்டும். இந்த வேதத்தின் மேலே வாசிக்கணும், இதை நேசிக்கணும், இதை யோசிக்கணும், இதை நீங்கள் அப்பியாசப்படுத்தணும். இந்த வேத வசனம்தான் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும் என்று சொல்லி நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். 3வது, நமக்கு ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், நம்ம விசுவாசத்தை என்ன செய்யணும்னா நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம கொண்டு வந்திருக்கிற வார்த்தை, விசுவாச வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்ய அதன் மூலமாக ரட்சிப்பு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்ம அறிக்கை செய்வதனால விசுவாசம் பெருகும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பணும். சங்கீதம் நமக்கு 46ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் கர்த்தர் என் பலனும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் அவர் எனக்கு பலனாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் அப்படின்னு வேத வசனத்தை நம்ம நம்பி, அதை முழுமையாக நம்பி, அதை வாயினால் நம்ம அறிக்கை பண்ண விசுவாசத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? வளர முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்படிங்கிற வேத வசனத்தை நம்ம வாசிக்க அதை தியானம் பண்ண தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். தேவன் நமக்கு வாசலை திறப்பார். இன்றைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு நடப்பிக்க போகிறார். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ண போகிறார். இந்த வார்த்தைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டார்களோ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு நன்றி. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.